ஹல்லேலூயா. பாஸ்டர் ஏதாவது பாடி எங்களை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்ற நிலைமையில ஒருவேளை இடத்துல வந்திருந்தால், வேதம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். அப்படின்னா வாசல்ல வரும்போதே ஒரு துதியும் புகழ்ச்சியும் நமக்குள்ளே உண்டாகி ஆண்டவர் சமூகத்திலே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆயத்தத்தோடு நாம் கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஆண்டவரே நீர் பாத்திரராய் இருக்கிறீர். உம்மை துதிப்பது நல்லது ஆண்டவரே. உம்மை புகழ்வது எங்களுக்கு கிடைத்த மேன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஹல்லேலூயா. ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டிருப்போமா? நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக இப்போ வந்திடும். இந்த ரெண்டு வரி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரே, நீ ஆண்டவரை நம்ம வரவேற்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் வந்தவரை வாரும் ஆண்டவரே என்று கூப்பிடுவது நல்லது. ஹல்லேலூயா. நாம் கூப்பிட்டுத்தான் அவர் வர வேண்டும் என்று அல்ல, நாம் வருவதற்கு முன்பாகவே அவர் இந்த இடத்தில் வந்து விட்டார். ஆனால் வந்திருக்கிறவரை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே, ஆண்டவரே உமக்கென்று நான் ஒரு ஸ்தானத்தை என் உள்ளத்தில் ஏற்படுத்தி நீர் வாரும் என்று அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்ம உள்ளத்திலும் அவர் ஃப்ரெஷ்ஷா வந்து நம்மளை ஆளுகை செய்வார். ஆமென். பாடுமா இந்த ரெண்டு வரிய? வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக இப்போ வந்திடும். திரும்பவும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக இப்போ வந்திடும். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும். பாடுங்க. பாவத்தை வெறுத்து பாவியை திரும்ப ஒரு விசை கூட. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. திரும்பவும் பாடுவீங்களா? பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. வாரும் வாரும் சேர்ந்து பாடலாம். மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக வாரும் வாரும் சத்தமா. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும்.
கல்யாண வீட்டுல இருந்தார். கானா ஒரு கல்யாண வீட்டுல எப்படி அவரை கூப்பிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஒரு விருந்தாளியா தான் அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்கு அந்த வீட்டுல விருந்தாளி இல்ல, நீர் ஆண்டவர் என்று அவரை கூப்பிட்டு அவர் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாங்களோ, அப்போல இருந்து அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, இன்னைக்கு சர்ச்சில் நான் வந்துட்டேன். ஆண்டவர் சொல்றது, நான் இயேசு சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஆனா உன் விருந்தாளியா நான் இருக்கணும்னு விரும்புறியா? இல்ல உன் வாழ்க்கையில இந்த இடத்துல நான் உனக்கு ஆண்டவராய் என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டாரானால் நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஆண்டவராய் உம்மை வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் அதை சொல்வீங்க? ஆண்டவரேன்னு எத்தனை பேர் கூப்பிடுவீங்க? இயேசுவ எத்தனை பேர் சத்தமா கூப்பிடுவீங்க? கூச்சமா இருக்கா ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு? சத்தமா சொல்லலாம். ஆண்டவரேன்னு கூப்பிடுவான். ஆண்டவரேன்னு சத்தமா சொல்லலாம். ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பான்லாம் சொல்ல வேண்டாம், ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். பாடுமா எல்லாரும் சேர்ந்து. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீர் வாருமே, பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. திரும்பவும் பாடுவோம். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வெறுத்து என்னை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீர் வாருமே, வாருமே. பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்திடும். ஓ, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். நீங்க வாங்க ஆண்டவரே, எங்க உள்ளத்துல நீங்க வந்து எங்களை ஆளுகை செய்யணும் கர்த்தாவே. நீர் அப்புறம் போகிறவர் போல, கடந்து போகிறவர் போல இருக்கக்கூடாது. நீர் எங்கள் வீதியில் கடந்து போகிறவர் போல இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டிலே வந்து தங்கி எங்களோடு வாசமா இருக்கிற ஆண்டவராய் இருக்கணும். ஓகா நம்மை ஆசீர்வதிக்க வாருமே, வந்தெம்மை ஆசீர்வதிக்க வாருமே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமா மாத்திர ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு தேவை ஆண்டவர் பிரசன்னம். ஆமென். வேற எந்த சப்போர்ட்டும் வேணும்னு ஒருவேளை உங்க உள்ளத்துல நினைச்சிருந்தா ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. உங்க பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இது வேணும், அது வேணும், பாஸ்டர் இப்படி இருக்குது, இதை பெருசாக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய தேவை இருக்கலாம். இல்ல, அது எல்லாத்தையும் விட நமக்கு தேவை ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லல, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லல, உங்களுக்கு காடை தருவேன், மண்ணா தருவேன், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஒன்னே சொன்னார். என்ன தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. அந்த சமூகத்துல தாங்க எல்லாமே இருக்குது. சமூகம்னா என்ன அர்த்தம்? சமூகம் அப்படின்னா ஆண்டவருடைய முகம். ஆண்டவருடைய முகம் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சம் நமக்கு எப்போ இருந்துட்டா போதும், நம்ம உருப்பற்றலாம். ஹல்லேலூயா. நம்ம மனுஷர் முகத்தை தானே பாக்குறோம், மனுஷர் முகத்தை தேடித்தானே நம்ம போறோம். ஆண்டவர் நீ கற்றுக் கொடுக்கிறது, என் முகத்தை பாரு, உன் முகம் கருகியே போகாது, நான் உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன், நான் உன் முகத்தை பிரகாசமாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய பாடல், எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை
எந்த துணையாய் ஏற்றிடு. எப்பவுமே நமக்கு துணை யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கிற பணம் கிடையாது. பணம் இருக்கும், இல்லாம போகும். ஆனா கர்த்தர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார். யார் இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கைதட்டி எல்லாரும் சேர்ந்து பாடும். என் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மானிடா நேசர் இயேசுவே, மானிடா நேசர் இயேசுவே. மாறாத அன்பு என்றும் போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசு. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி வாழ்க்கையிலே அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை. நங்கூரம் எந்தன் இயேசு போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் பாடுங்க. எக்காலத்தும் எக்காலத்தும் துணையாய் ஏற்றிடுவேனே. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் காத்தென்னை எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை ஏற்றிடுவேனே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவசாயல் மாறியே, தேவசாயல் மாறியே தேவாதி தேவனை துதித்திடுவேன். எக்காலத்தும் கர்த்தர்
ஹல்லேலூயா. எப்போ நமக்கு துணை யாரு? ஆண்டவர் தான். நிறைய நேரம் நமக்கு துணையா இருக்கிறதே நமக்கு வினையா மாறிடும். ஆனா ஆண்டவர் எப்போ நமக்கு ஏற்ற துணையா இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதுக்குதான் இந்த பாடல்ல நம்ம பாடணும், அவரை நோக்கி ஜெபிக்கும் போது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம மற்றவங்களை கூப்பிட முடியுதா? அவைலபிளா இல்ல. The subscriber that you reach does not நம்பரே நேரத்துல சில நேரம் இருக்க மாட்டேங்குது. does not exist வருது. cannot be reached at the moment. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என்ன சொல்லுது? போன்ல அடிக்கடி கேட்டிருக்கோமே, எட்ட முடியாத தூரத்துல இருக்கிறாரு. cannot be reached அப்படின்னு வந்துருது. தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வருது. ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தாங்க. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொன்னார். ஆமென். அந்த வரி நம்ம திரும்பவுமா பாட போறோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேர் அதை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? ஆமென். அருகில் வந்து அவர் உதவி செய்திருக்கிறார், நம்மோடு பேசி இருக்கிறார், நம்மை தூக்கி விட்டிருக்கிறார், நம்மை சுகமாக்கி இருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார், நமக்காக மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம பேசி இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து, பாடுங்க சத்தமா, அவரை நோக்கி கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் காத்தென்னை என்றும் நடத்திடுவார். என் காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேன். என் காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. என் காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேன். என் காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாய் ஏற்றிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, மனுஷனை நம்புறத நான் முதல்ல விடுறேன்ப்பா. நம்பி நம்பி நாம் ஏமாந்து போறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, மனுஷரை நம்புறத முதல்ல நான் விடுறேன் சாமி. ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும், ஹல்லேலூயா, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே. மனுஷரை நம்பி நம்பி ஏமாந்து போறதுக்கு காரணம் அதுதான் பைபிள் சொல்லுது. சரி சமமா ரெண்டையும் ஆண்டவர் நிறுத்தி காமிக்கிற. மனுஷரை நம்புவது இன்னும் ஒரு பக்கம் இருக்குது. தேங்க்யூ. மனுஷரை நம்புவது, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்குது. நம்ம என்ன செஞ்சிடறோம்? கர்த்தர் பேர்ல இருக்கிற பற்ற தூக்கி மனுஷர் பேர்ல அதை என்ன செய்திடறோம்? வைக்கிறதுனால மனுஷரை பற்றி கொண்டு கர்த்தரை நம்பாமல் போகிற ஒரு நிலைமை மாறி விடுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இங்க மனுஷர் கர்த்தர் என்று சொல்வதற்கு காரணம், இந்த மனுஷனை இயக்குறதே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. நம்ம மனுஷன் வேற கர்த்தர் வேறன்னு பார்த்து தானே பழகிட்டோம். ஆண்டவர் இன்னைக்கு காலைல நமக்கு ஞாபகப்படுத்துறது, அப்பா மனுஷரையும் நீ ஒரு பக்கம் நம்புற, என்னையும் ஒரு பக்கம் நம்புற. இல்ல இல்ல இல்ல, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றதுக்கு ஆண்டவரை மட்டும் பிடித்து கொண்டால் கர்த்தர் நமக்கு தேவையான உதவிகளை மனுஷர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு செய்து தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறோம்? மனுஷனை மாத்த வேண்டியது ஆண்டவர்.
நம்ம நிறைய நேரம் மனுஷன் மாறணும்னு சொல்லி அவங்க கூட போராடிட்டு இருக்கோம். இல்லை, இன்றோடு கர்த்தாவை உம்மை பற்றி கொண்டு மனுஷரை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து நீர் பார்த்து கொள்வீர் என்றால் கர்த்தர் சகலத்தையும் பொறுப்படுத்து நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை. இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். தெரிஞ்சா பரவாயில்ல, என் கூட சேர்ந்து பாடுங்க. தெரியவில்லை ஆனால் கற்றுக்கொண்டு பாடும்படி கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆராதனை ஆராதனை ஆவியில் ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை. திரும்ப பாடுவீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியில் ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆவியில் ஆராதனை சந்தோஷ ஆராதனை இது சங்கீத ஆராதனை. நீங்க பாடுங்க. சந்தோஷ ஆராதனை இது சங்கீத ஆராதனை சத்திய ஆராதனை இது நித்திய ஆராதனை சத்திய ஆராதனை இது நித்திய ஆராதனை. சத்தமா ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியில் ஆராதனை. ஓ ஆராதனை. உடனே கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆவியில் ஆராதனை. இன்னும் ஒரு விஷயம் பாடுமா? ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆவியில் ஆராதனை பரலோக ஆராதனை இது பரிசுத்த ஆராதனை. நீங்க பாடுங்க. பரலோக ஆராதனை இது பரிசுத்த ஆராதனை பக்தியுள்ள ஆராதனை இது புத்தியுள்ள ஆராதனை பக்தியுள்ள ஆராதனை இது புத்தியுள்ள ஆராதனை. பாடுங்க. ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியில் ஆராதனை ஆராதனை இயேசுவா. நன்றியுள்ள ஆராதனை உள்ளத்திலிருந்து புறப்படும் ஆராதனை. worship him, hallelujah. ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆவியில் ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆவியில் ஆராதனை. இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நின்று பாடலாமா? ஆராதனை இயேசுவே ஆராதனை. எங்கள் தெய்வத்துக்கு ஆராதனை. இயேசுவே ஜீவனே ஆராதனை உமக்கு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து தேவனுக்கு உள்ளத்திலிருந்து ஆராதனைகள். தேவனுக்கு ஆராதனை என் தெய்வத்துக்கு ஆராதனை
என் தெய்வத்துக்கு ஆராதனை, தேன் போன்ற ஆராதனை, இது தேவிட்டாத ஆராதனை, தேன் போன்ற ஆராதனை, இது தேவிட்டாத ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை. இயேசுவுக்கு ஆராதனைகளை செலுத்தி நன்றி அப்பா. ஆராதனை இயேசுவே, கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை, 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 ஆவியில் ஆராதனை. கரம் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, இயேசுவுக்கு ஆவியில் ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆவியில் ஆராதனை. அப்படியே கர்த்தரை துதிங்க. ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆவியில் ஆராதனை, உம்மை ஆராதிக்கிறோம் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு. ஆராதனை, ஆராதனை, ஆவியில் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உம்முடைய பிரசன்னமே சுவே, ஆராதனை உமக்கே எங்கள் ஜீவனே, எங்கள் இயேசுவே, தகப்பனே, ஆராதனை, ஆராதனை. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தேவ பிரசன்னம் நம்மை மூடட்டும். நன்றி நன்றி செலுத்தி ஆராதனை, 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 ஆவியில் ஆராதனை, ஆராதனை இயேசப்பா, ஆவியில் ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆவியில் ஆராதனை, ஆவியில் ஆராதனை, ஆவியில் நிறைந்து ஆராதனை, ஆவியில் ஆராதனை, ஆவியில் ஆராதனை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றவரே, ஆவியினாலே ஆகும் என்றவரே, ஆவியினாலே ஆகும். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் ஆகும், தேவனாலே எல்லாம் ஆகும். உம்மால் ஆகும் என்கிற ஒன்று எங்கள் உள்ளத்தில் ஆழமாய், இந்த சத்தியம் ஆழமாய் பதிந்திருக்கும் போது
நாங்கள் முந்தி ஒன்றை செய்ய மாட்டோம் ஆண்டவரே. நாங்க முந்த மாட்டோம். எத்தனை பேர் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? நாங்க முந்த மாட்டோம். உங்களுக்கு அவசரமா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, நீ முந்தாத, நீ காத்துரு, ஆண்டவர் பாதத்துல காத்துரு. ஹல்லேலூயா. நெடுங்காலமா நீ காத்திருந்தா உன் இருதயம் இழைச்சு போகும். ஆனா நீ யாருக்காக காத்திருக்கிற? அந்த நன்மை வரணும்னு காத்தில்ல, ஆண்டவருக்காக நீ காத்திருக்கிறாய். ஆண்டவருக்காக காத்திருந்தால் நீ விரும்பினது வரும்படி கர்த்தர் செய்வார். நீ விரும்பினது வரும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, உங்க சித்தத்தின்படி நாங்கள் விரும்புவதை நீர் எங்களுக்கு தருகிற ஆண்டவர். நான் உமக்காக காத்திருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை சொல்லுவீங்க ஆண்டவர்கிட்ட? அம்மா சொல்லுங்கம்மா, ஆண்டவரே நான் உமக்காக காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. அது வரும்னு காத்திருக்காத, நீ ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவர் அதை உனக்கு தருவார். நீ விரும்பினதை கர்த்தர் அவருடைய சித்தமானால் அதை உனக்கு தருவார். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். பாடுவீங்களா கூட சார்? காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ காத்திரு, உன்னை வாளாக்காம கர்த்தர் தலையாக்குவார். நான் அதை நம்புறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேல் ஆவாய். நீ கீழ் ஆக மாட்ட, கர்த்தர் உன்னை மேல் ஆக்குவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து பாடுவோம். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன், அவர் மேல்
வசனத்தை பாடுமா? நீதிமான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். திரும்பவும் பாடுமா? நீதிமான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. கை உயர்த்தி பாடுவீங்களா? நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு, எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. எனக்காக அவர் செய்வார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன், பாடுங்க. பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய நீங்க பாடுங்க. ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. ஓ, நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு. நன்மை செய்ய எனக்கு உண்டு, நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். என்ன நடக்கும்? காரியம் வாய்க்கும். பாடுங்க, அப்படியே வாங்க, வாயால் அறிக்கையிடுங்க. காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். காரியம் கைக்கூடி வரும். ஆமென். காரியம் வாய்க்கும். ஓ, காரியம் வாய்க்கும். எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணும் வரைக்கும் நாங்கள் உமக்காக காத்திருப்போம் ஆண்டவரே. நாங்கள் தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க போகிறது இல்லை.
நீர் எங்களுக்கு தந்த வெளிச்சத்தின்படி, நீர் எங்களோடு பேசின உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் உமக்காக, உம்முடைய வசனம் நிறைவேற்றப்பட நாங்கள் காத்திருப்போம். நீர் எங்களை சாட்சியாக்குவீர் ஆண்டவரே. நாங்கள் தோல்வியின் சின்னங்கள் அல்ல, வெற்றியின் சாட்சிகளாய் எங்களை மாற்றுகிற ஒரு உண்மையுள்ள தெய்வம் எங்கள் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே, உமக்காகவே நாங்கள் காத்திருப்போம் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்கார்ந்து கொள்வோம். ஆமென். இப்பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல தலைவராயிருக்கிற, இந்தியாவின் தலைவராயிருக்கிற பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவர்கள் மூத்த போதகர், அவருடைய ஸ்தாபனத்தின் மூத்த போதகர் இடத்துல பல ஆண்டுகள் அவருடைய சபையிலே உதவி போதகராக இருந்து, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் நல்ல ஒரு தேவ கோட்டையிலே அவங்களுடைய தகப்பனார் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். இப்பொழுது மறைத்து விட்டார்கள். அவருடைய தம்பி என்னோடு பயின்றவர். அவர் நல்ல ஒரு ஸ்தோத்திரம் MABC படித்து ஆண்டவர் நல்ல அவர்களை தேவன் தேசத்துக்குள்ளே கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை நீங்க அடிக்கடி ஆன்லைன்லயும் நீங்கள் பார்த்திருக்கலாம், அவருடைய ஆராதனையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய சபையிலே இந்த நம்முடைய ஸ்தாபனத்திலே நல்ல ஒரு சுவிசேஷராக ஆண்டவர் அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பல திருச்சபைகள்ல கொண்டு போய் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவர்கள் வந்தது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். சபையார் யாவரும் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். தேவன் நம்மோட கூட அவர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். அபிஷேகம் எனப்பட்ட தேவ மனிதர் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வரும்போது கர்த்தர் நம்மோட கூட இடைப்படுவாரா. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை போதுமானது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய அறிந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அதே நேரத்தில் நாம் தடையாக மாறிவிடாமல் இருப்பது மிக முக்கியம். ஆமென். நம்மளால அதை தடுக்க முடியும். ஆனா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நாங்க தடுக்க போறதில்ல, நீர் கிரியை செய்வதற்கு நாங்கள் வழி விடுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்றால் கர்த்தர் நமக்காக அவர் கிரியை செய்வதை பார்க்க முடியும். நம்மிலே அவர் கிரியை செய்வதை பார்க்க முடியும். ஆமென், ஆமென். சத்தமா உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. மாலையிலும் கூட்டம் இருக்கிறது அறிவிக்கப்பட்டபடி. நீங்கள் அறிந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வந்து நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய வசனத்தை கவனிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Gospel according to Mark chapter 4. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 41 வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 41 வரைக்கும். எல்லாரும் எடுத்த பின்பு நாம் வாசிக்கலாம். மார்க் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 35 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார்.
அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை நாங்கள் காண, உம்முடைய பிரசனத்தில் இருக்கிற ஆண்டவரே உச்சிதத்தை அனுபவிக்க, மேன்மையை ருசிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமான தேவன். நீ ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்திலும் எங்கள் உள்ளத்தை நிரப்பிக்கொள்ள வந்திருக்கிறோம். எங்கள் சரீரம் உம்முடைய கரத்தினால் தொடப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை ருசிக்க, அனுபவிக்க, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்க கர்த்தாவே நீர் எங்களை நிரப்ப கெஞ்சுகிறோம். எங்கள் சூழ்நிலை உமக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவரே. எங்களை நீர் நன்றாய் அறிவீர் கர்த்தாவே. எங்களுக்கு ஏற்ற வார்த்தையையும் நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கிருபையின் பலன் எங்களை ஆட்கொள்ளட்டும். உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே, பதிலற்று இருக்கிற நிலைமைகள், பலவீனப்பட்டிருக்கிற நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உம்முடைய கிருபையினால், வசனத்தினால், உம்முடைய சத்தியத்தினால் எங்களை நிரப்ப நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, தேவன் மகிமைப்படுவாராக. காத்துக்கொள்ளும், ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 35வது வசனத்திலே பார்க்கிறோம், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சீஷர்களை அழைத்து கொண்டு பிரயாணிக்க புறப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு பயன்படுத்தின படகு இந்த படகு. இயேசு பயன்படுத்தின படகு. இயேசு பிரசங்கிப்பதற்காக அவர் பயன்படுத்தின படகு. இயேசு பொதுப்படையாக ஒரு படகை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அந்த படகை எடுத்து ஆண்டவர் அதன் மேல் நின்று, இயேசு இந்த படகில் மேல் நிற்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த படகு ஆண்டவர் இயேசுவின் வசனம் பிரசங்கிக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. எல்லாரும் இங்க கவனிங்க, சரியா? சரி, நல்லது. போக்கும் வரவுமா இருக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க போய் வரட்டும், அது அவங்களுக்குரியது. சோ ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம வசனத்தை கவனிப்போம், சரியா? சரி. அங்கே மற்ற படகுகளும் இருந்தது. இயேசு பயன்படுத்தின படகு என்று ஒன்று இருந்தாலும் மற்ற படகுகள் இருந்தது. ஆனால் இந்த படகை குறித்த விசேஷம் என்னவென்றால், இயேசு குறிப்பிட்ட இந்த படகை செலக்ட் பண்ணி தம்முடைய ஊழியத்திற்கு என்று ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை ஒரு மேன்மை! ஆமென். ஒரு கிராமம் இருந்தது, ஆனால் இயேசு அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போகிறார். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போய் அங்கு ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு விசேஷம் இருக்குது. ஆண்டவர் எத்தனையோ கழுதைகள் இருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட அந்த ஒரு கழுதையை ஆண்டவர் சொல்லி சுட்டி காண்பித்து அந்த கழுதையை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு உண்மையாகவே அந்த கழுதைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி குறிப்பாய் தேவன் பயன்படுத்தின சில காரியங்கள் உண்டு. இந்த குறிப்பிட்ட படகு இயேசுவால் பயன்படுத்தப்பட்ட ஒரு படகு. இந்த படகை குறித்த இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இந்த படகு ஆண்டவர் இயேசுவின் திட்டத்துக்கு ஆம் என்று சொன்ன படகு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த படகு தானாய் பிரயாணம் பண்ணவில்லை. இந்த படகு இயேசுவின் திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து பிரயாணத்தை துவக்கின படகு இந்த படகு. இந்த படகுல பிரயாணிக்கிறவர்கள் எல்லாரும் அக்கறைக்கு, மறுகரைக்கு அவர்கள் போகிறார்கள். அந்த மறுகரை என்பது ஆண்டவர் இயேசுவினால் திட்டம் பண்ணப்பட்ட ஒரு சேருமிடம். ஆண்டவர் இயேசு திட்டம் பண்ணின அந்த சேருமிடத்துக்கு இந்த படகு பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறது. படகு என்பது ஒரு விதமான வாழ்க்கை முறையை அது தெரிவிக்கிறது. இந்த படகுல இயேசு இருக்கிறார், அனுபவம் இருக்கிறது, டாக்டர் இருக்கிறாங்க இந்த படகுல. இந்த படகுல கவர்மெண்ட் உயர் அதிகாரிகள், அரசாங்க உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு படகுன்னு சொல்லலாம். இயேசு இருக்கிறார் முதல்ல. படகு, கடல்,
கடல் சார்ந்த அனுபவத்தை உடைய பேதுரு போன்றவர்கள் மீனவர்களா அந்த படகுல இருக்கிறாங்க. லூக்கா போன்ற ஆட்கள் டாக்டர்ஸா அந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் இதுக்கு மேல என்ன சொல்ல வேணும்? ஆண்டவர் இந்த படகை தேவன் உலக ரீதியாகவும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார், தெய்வீக ரீதியாகவும் தெய்வமே இந்த படகுல பிரயாணம் பண்றதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அக்கறை என்ன செஞ்சிருக்கிறார், ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறோம்? ஹல்லேலூயா. நம்மையும் அக்கறைப்படுத்துகிற ஆண்டவர். நமக்கும் ஒரு பிரயாணம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஒரு குறிப்பிட்ட சேர்மிடத்தை நோக்கி ஆண்டவர் நகர்த்தி கொண்டு போகிறார். பாருங்க, இந்த படகை ஆண்டவர் அனுப்பவில்லை. இந்த படகில் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இந்த படகை தனியே அனுப்பி விடாமல் இந்த படகில் அவர் சேர்ந்து பிரயாணிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லும் போது மோசேயின் ஜெபம் என்னவா இருந்தது? ஆண்டவரே, யாரை அனுப்புவீர் என்று அவன் ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் சொல்றார், நானும் உங்க கூட என்ன செய்வேன், வருவேன், நான் உங்களுக்கு முன்பாக போவேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி அவர்களோடு சேர்ந்து நடந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரோடு சேர்ந்து பிரயாணிக்கும் ஒரு பிரயாணம், ஒரு கொடுத்து வைத்த பிரயாணம். ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து நான் பிரயாணிக்கிறேன்? ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார். என்னுடைய முயற்சிகள், என்னுடைய கைப்பாடுகள், என்னுடைய வேலைப்பாடுகளில் ஆண்டவர் இருக்கிறார் என்று அந்த ஒரு உறுதி நம்மை தொடர்ந்து வாழ்க்கை பிரயாணத்தை தொடர வைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 36வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இதுவரைக்கும் இந்த படகு எதற்காக யூஸ் பண்ணப்பட்ட படகு அப்படின்னு சொன்னா, பிரசங்கத்துக்கு என்று யூஸ் பண்ணப்பட்ட படகு. ஆனா இப்பொழுது அந்த படகு பிரயாணப்பட்டு போகிற ஒரு படகா இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு தன்னை வெளிப்படுத்தின ஒரு படகு. கவனிக்கிறீங்களா? உங்க சிந்தை எங்கேயும் போக கூடாது. உங்க சிந்தைய பிசாசு திருடிடுவான். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் விதைக்கப்படுவது என்பது மிக முக்கியமானது. விதைக்கிறதையே கெடுத்து விட்டுட்டா எப்படி நீங்க அறுக்க முடியும்? புரியுதா? இந்த விதைக்கிற நேரம் தான் நம்ம கவனத்தை பிசாசு திசை திருப்போம். நம்மளை கொன்னு போடுறது அவனுடைய வேலை இல்ல, நம்மளை டிஸ்டர்ப் பண்றது அவனுடைய வேலை. ஆமென். நம்மளை கொல்ல முடியாது, ஆனா டிஸ்டர்ப் பண்ணா நமக்குள்ள இருக்கிற சமாதானமின்மை இருக்கு பாருங்க, அது நம்மள அணுவா சித்திரவதை பண்ண வைக்கும். அதுக்குத்தான் ஒரு முகத்தோடு தேவ பிரசன்னத்தில் இருப்பது மிக முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே உங்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்தி வேணா நோட்ஸ் எடுங்க, இல்லாட்டி உங்க கண்கள் வேற எங்கும் திரும்பாமல் வசனத்தை உங்கள் உள்ளம் கவனிக்க ஆண்டவர் துணை புரிவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த படகு முன்பாக இருந்தது. இந்த படகின் மூலம் இயேசு வெளிப்படுத்தப்பட்டார். ஆனால் இப்பொழுது இயேசுவினுடைய சொந்த தேவைக்காக இந்த படகு பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த தேவைக்காக இயேசு இதை பயன்படுத்தினார். வாங்க போவோன்னு யார் கூப்பிட்டது? சீஷர்களா கூப்பிட்டாங்க? இல்ல, இயேசு சொல்லி இயேசு சீஷர்களோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிற ஒரு பிரயாண அனுபவத்தை இந்த படகு பெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த படகை குறித்து நான் சொன்னேன். இந்த படகை பற்றி கேட்டா சொல்லும், ஒரு பெரிய ஊழியத்தை நாங்க முடிச்சிட்டோம். இயேசு நின்னு ஸ்டேஜா அந்த போட்டை யூஸ் பண்ணி நின்னு பிரசங்கம் பண்றார். அப்படியே கடலுக்குள்ள அது கொண்டு போறாங்க. அப்போ இந்த படகு என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஊழியத்தை முடிச்சிட்டோம். ஆண்டவர் இயேசு அருமையா வெளிப்படுத்தப்பட்டார், ஜனங்கள் தொடப்பட்டார்கள் என்கிற ஒரு திருப்தியோடு இந்த படகு புதிய பிரயாணத்தை துவங்குகிறதை பார்க்கிறோம். ஒரு ரிஃப்ரெஷ் மைண்டோட, ஒரு சோஃபார் தங்களுக்கு இருக்கிற ஒரு வல்லமையான சாட்சியோடு இந்த படகு பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட பிரயாணத்தை துவங்குகிற இந்த படகு 37வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. என்ன பாஸ்டர்? இயேசுவை வெளிப்படுத்தின படகு.
இயேசு சொன்னபடி கேட்ட படகு, இயேசுவை மேன்மைப்படுத்தி காண்பித்து ஒரு வல்லமையான ஊழியத்தை முடித்து திருப்தி அடைந்த ஒரு உள்ளத்தோடு மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியோடு இருக்கும்போது ஒரு பிரயாணத்தை துவக்கினா திடீர்னு வசனம் சொல்லுது, ஒரு பலத்த சுழல் காற்று, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எங்களை ஆட்டி படைக்கிறது. காத்த பார்த்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு காத்த நான் பார்த்ததில்ல. இது தேவ பிள்ளைகளின் வாழ்வில் அடிக்கிற காற்று. நல்லாதான் ஊழியம் செய்யறோம், நல்லாதான் ஆண்டவருக்காக நிக்கிறோம், நல்லாதான் எல்லாம் நடக்குது. ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எங்களை ஆட்டி படைக்கிறதை எங்களால முடியல பாஸ்டர், எங்களால முடியல ஆண்டவரே, எங்களால் போராட முடியவில்லை. எங்கள் எண்ணங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு சிதைந்து போனது, எங்கள் கனவு சிதைந்து போனது. அடுத்து எங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு இருட்டடிப்பு எங்கள் உள்ளத்தில் உண்டாகிவிட்டது. என்ன அடுத்து நடக்க போகிறது என்றே எங்களுக்கு தெரியவில்லை. சந்தோஷமா இருந்த எங்களுக்கு மிகுந்த சங்கடத்தை உண்டாக்கும் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தி எங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறதே என்கிற நிலைமையில் இந்த படகு தள்ளப்பட்டது. வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று இயேசு சொன்ன வார்த்தை மறந்து இப்பொழுது இருந்த அடிக்கிற காற்று இவர்களை நிலைகுலைய செய்து விட்டது என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காற்று அடிக்கலாம். சில கர்த்தருடைய பிள்ளைகளின் சூழ்நிலைகளில் அடித்த காற்று ஒரு 2 அனுபவம் இருக்கிறது. Two situations which were under the attack of such great storm. யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனம். ஒரு வாசிங்க பாப்போம். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். யாரை பற்றி சொல்லி இருக்கிறது? யோபுவின் குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. வனாந்தர வழியாய் ஒரு பெருங்காற்று உண்டானதை பார்க்கிறோம். ஒரு பெருங்காற்று வீட்டின் 4 மூலையிலும் என்ன அர்த்தம்? வீட்டின் 4 பில்லரிலும், வீட்டை தாங்கி பிடித்திருக்கிற 4 தூணிலும் வேகமாய் அந்த பலத்த காற்று அடிக்கும் போது காற்று அந்த வீட்டை பலவீனப்படுத்தி தரைமட்டமாக்கி விட்டது, தகர்த்து விட்டது என்று சொல்ல வேண்டும். தகர்ந்து போனால் என்ன? அந்த காற்று அடித்த வேகத்தில் வீட்டுக்குள் இருந்த யோபுவின் பிள்ளைகளின் மேல் விழுந்து 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். யோபு மிகுந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி இருந்த ஒருவர், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிறவன், ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ வேண்டும் என்று முயற்சித்தவன், தேவனுக்கு பிரியமானவன், நல்ல ஒரு முன் எடுப்பான வாழ்க்கை, முன் உதாரணமான வாழ்க்கை, எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவன். அவனுக்கு வந்த சோதனையை பாருங்க. யோபு 10 பிள்ளைகளையும் இழக்க கொடுத்தான். 10 பிள்ளைகளும் முன்பாக பாக்ஸ்ல கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்குங்க ஒரு குடும்பத்துல? திடீர்னு அது ஒன் பை ஒன்னா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவே தாங்க முடியாது. ஆனால் ஒரே நேரத்தில் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து போய் இப்படிப்பட்டதான பெருங்காற்றுக்கு ஆளாகி ஒரு பெரிய இழப்பை சந்தித்தார். என்ன ஆண்டவரே இது? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெருங்காற்று அடிக்கலாம், நம்ம வாழ்க்கையில பெரிய இழப்புகளை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். இந்த பெருங்காற்று இவனுக்கு அருமையாய் கண்ணே மணியே என்று சிறு பிள்ளையிலிருந்து பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைகள் ஒரே நேரத்தில் 10 பிள்ளைகளும் சடலங்களாக கிடத்தப்பட்டிருந்தால் இவன் உள்ளம் எப்படி வேதனையோடு இருந்திருக்கும். இவன் நினைத்திருப்பான், நான் உயிரோடு இருந்து அர்த்தமில்லை என்று. ஆனாலும் இந்த யோபுவை குறித்து வாசிக்கிறோம் 21வது வசனத்துல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த பெருங்காற்றின் மத்தியிலும்
ஆண்டவரை துதித்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை யோபு. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 22வது வசனத்திலே பார்க்கிறோம், இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனை பற்றி குறை சொல்லவே கிடையாது. ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென்னு சொன்னா கர்த்தர் அந்த மனப்பக்குவத்தை தேவன் நமக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் மனைவி வந்து கேட்கிறா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை உடையா அப்படின்னு சொன்ன உடனே 10வது வசனத்திலே சொல்ற, அதுக்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி இவைகள் எல்லாவற்றும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பெருங்காற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனை பற்றிய நல்ல புரிந்து கொள்ளுதல் இருந்தால் மாத்திரமே அவருக்கு முன்பாக நன்றாய் நடந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னை கைவிடவில்லை என்கிற ஆழமான நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பெருங்காற்றிலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மை பார்த்து, சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பெருங்காற்றிலும் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. காற்று என்ன, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. காற்று என்பது, அது காற்று இதமா இருந்தால் அதை நாம் என்ஜாய் பண்ணுகிறோம். ஆனால் அந்த காற்று நமக்கு விரோதமாய் வீரியத்தோடு வீசும்போது அந்த காற்று நம்மை கொண்டு போய் விடக்கூடாது என்பதற்காக அவர் நம் கரத்தை இறுக்கமாய் பற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் அவர் கரத்தை வேறு வழி இல்லாமல், ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவரை இறுக்கமாய் பற்றி கொண்டு அந்த காற்று நம்மை கொண்டு போக விடாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நாமும் கர்த்தருக்குள் நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பெருங்காற்றின் அனுபவத்தின் மத்தியில் தேவன் நம்மிலே பார்க்க வேண்டிய ஒன்று, நம்மில் எதிர்பார்க்கிற ஒன்று, தேவனை பற்றின புரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு வரும் போராட்டத்தின் மூலம் கர்த்தர் அறிய விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நம்ம சந்தோஷமா பிரியாணி சாப்பிடும் போது நம்ம சந்தோஷப்படுறத பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுற ஆண்டவர் இல்ல. மாறா, இப்படிப்பட்டதான ஒரு காற்றின் அனுபவம், இப்படிப்பட்டதான ஒரு நெருப்பின் அனுபவத்தின் வழியாய் கர்த்தர் நம்மை அனுப்பி நாம் யார் என்பதை பார்த்து களி கூறுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கவனிச்சா நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வந்து கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமே, நல்ல உற்சாகமா இருக்கணும். தூங்கி எந்திரிச்சு பெட்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி, அடுத்து நான் பல்லு வளர்க்க போறேன் அப்படின்னு மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆமென். உற்சாகமாய் தேவ சமூகத்துல இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு சோர்வு வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அனுமதிக்காம நமக்குள்ள சோர்வு வராது. ஹல்லேலூயா. ஆமென். சோர்வு என்கிற வியாதியை உள்ள வரக்கூடாது, உள்ள வர விடக்கூடாது. அசதி என்கிற வியாதியை உள்ள வர விட்டுற கூடாது. ஆமென். முதல்ல கர்த்தர் நம்மை பெருங்காற்றின் அனுபவத்துல தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது. காற்று அடிக்காம இருக்குமா? அடிக்கத்தான் செய்யும். அதுல பெருங்காற்று அடிக்காம இருக்குமா? அடிக்கத்தான் செய்யும். பிரச்சனை வராம இருக்குமா? வரத்தான் செய்யும். நஷ்டம் வராம இருக்குமா? கஷ்டம் வராம இருக்குமா? சங்கடம் வராம இருக்குமா? யாராவது விரோதமா பேசாம இருப்பாங்களா? எல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் இது மத்தியிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையினிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நீ ஆண்டவரை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறாய் என்பது. அல்லேலூயா. யோபுவுக்கு இருந்த புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், நன்மை, நல்ல எதமான காத்து அடிக்கும் போது, ஏசி காத்து அடிக்கும் போது என்ஜாய் பண்ணியா? நல்லா சூப்பரா ஊன்னு என்ஜாய் பண்ணியா? இப்ப அந்த காத்து வேகமா அடிக்கும் போது ஏன் உன்னால என்ன செய்ய முடியல? பொறுமையா இருக்க முடியல? எதமா அடிக்கும் போது நீ நல்லா என்ஜாய் பண்ணல. அதுக்கு தான் சொல்றாரு, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கண்களுக்கு முடியாதது, பார்க்க முடியாதுதான் காற்று. ஆனால் இந்த பிள்ளையை உட்கார வைங்க. கண்கள் பார்க்க முடியாதது காற்று. ஆனால் அந்த காற்று வேகமாய் அடிக்கும் போது அந்த காற்றை அனுப்பின ஆண்டவரை புரிந்து கொள்ள கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் எதை புரிய நினைப்போம் தெரியுமா? காற்ற புரிய நினைப்போம். காத்து ஏன் இவ்வளவு வேகமா வீசுது? அப்ப ஜன்னலை மூடுங்க. காத்து ஏன் இவ்வளவு வேகமா வீசுது? ஒருவேளை மழை வரப்போகுதோ? இப்படிதான். நோ, காற்றுக்கு பின்பாக இருக்கிற கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும். யோபு அந்த பெருங்காற்றுக்கு பின்பாக இருக்கிற கர்த்தரை அவன் புரிந்து கொண்டபடினால், கர்த்தரை புரிந்த ஒருவன் ஆண்டவரை முறுமுறுக்காமல் அவன் கர்த்தரை உயர்த்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவரை உயர்த்தி பேசுறத விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் அந்த நல்ல புரிந்து கொள்ளுதலை தேவன் நமக்கு தருவாராக. ஒரு உறவு இருக்கிறது, ஒரு புருஷன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, புருஷனை சில பேர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து அடிச்சு வெளுக்கிற ஆளா இருப்பான். ஆனா அந்த ஆளை என்ன செய்ய மாட்டாங்க? விட்டே கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? உறவு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆளோட நல்ல உறவு இருக்குன்னா அந்த ஆளை விட்டே கொடுக்க கூடாது. ஆமென். ஆண்டவரோட நல்ல உறவு இருக்கு இல்லையா? ஆண்டவர் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் நமக்கு உள்ள இருக்கு இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நீ விட்டு கொடுக்காத கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும்ன்றத கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு தீமை செய்து நாம் அவரை விட்டு கொடுக்கிறது அல்ல. அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்யும் போது அவரை நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. அவர் மேல் இருக்கிற நல்ல புரிந்து கொள்ளுதல், ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் நல்லவராய் பார்க்க எனக்கு கிருபை தாரும். யோபு கர்த்தரை நல்லவராய் கண்டான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நல்ல புரிந்து கொள்ளுதலினால் தேவன் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பெருங்காற்றின் அனுபவம். இன்னொரு காற்று அடித்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில், அங்கும் இயேசு சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14. அவங்களை அவசரப்படுத்துறாரு. ஏன் இவர் இவ்வளவு அவசரப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தா 24வது வசனத்துல பார்ப்போம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலே சேர்ந்து, என்ன காற்றுங்க அதுக்கு பேரு? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. முதல் காற்றுக்கு பேர் என்ன? பெருங்காற்று. இப்ப எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. சரி, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, ராத்திரியில வந்து இப்படி போராடிட்டு இருக்கிறாங்க, நடுக்கடல்ல தத்தளிக்கிறாங்க, அடுத்து அவங்களால முன்னேற முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே இயேசு இதை அறிந்து என்ன செய்கிறார்? இயேசு 25வது வசனத்தை வாசிக்குமா? 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒருவேளை எதிர்காற்று வீசலாம், உங்க வேகத்தை குறைக்கிற எதிர்காற்றா இருக்கலாம். ஆனால் அந்த காற்றுக்குள் உங்களை அனுப்பின இயேசு கடலின் மேல் நடந்து தன் பிள்ளைகளிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியுங்க. நம்ம கஷ்டம் ஒருவேளை யாருக்குமே புரியாதது போல நமக்கு ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றது, உன் கஷ்டத்தை நான் அறிந்து உனக்கு ஏற்ற உதவியை ஏற்ற நேரத்தில் செய்ய உன் அருகே நான் வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். 25வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால், பாருங்க என்ன ஒரு நிலைமை. அதாவது அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கவனிங்க. நடுச்சாமா காத்து அடிக்குது, ஊன்னு காத்து அடிக்குது, சுத்தி இருட்டு. கடல்னா எப்படி இருக்கும்? அதாவது வீட்டுல கரண்ட் போனாலே நம்மளால என்ன செய்ய முடியல, ஒரு மாதிரி பதவதிச்சு போயிடுறோம். இதுல காத்து வேற, படகு வேற, அலசடிப்படுது, முன்னேற முடியல. இதுல தூரத்துல வெள்ளையா ஒரு உருவம் தெரியுது. தூரத்துல வீடு போது அந்த இயேசு பார்த்தா எப்படி தெரியுது? எப்படிங்க தெரியுது? பேய் மாதிரி தெரியுது. எப்படி இருக்காங்க பாருங்க.
நம்ம சூழ்நிலை சில நேரத்துல நல்லதையே கெட்டதா என்ன செய்யும், பார்க்க வச்சிரும். நம்ம சூழ்நிலை நிறைய நேரம் நம்ம உள்ளத்தை என்ன செய்திருது, ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும். கல்லறைக்குள்ளே மரியாள் அழுது கொண்டிருக்கிறார். பின்னாடி ஒரு உருவம் வந்து நிக்குது. அவரை பார்த்த உடனே இவ என்ன நினைச்சிட்டா, தோட்டக்காரன்னு நினைச்சு அவரை பார்த்து கேட்கிறான், நீராவது எடுத்து போயிருந்தீரா இயேசுவின் சரீரத்தை அப்படின்னு கேட்கறது. ஏன்? அந்த சூழ்நிலை, அவள் இருக்கிறது ஒரு கல்லறை தோட்டம். கல்லறை தோட்டத்தில் ஒருவர் வந்து நிக்கிறான்னா அது இயேசுநாதரா இருக்க முடியாது, கல்லறை வெட்டியானா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு. ஏன்னா நம்ம சூழ்நிலை நிறைய நேரம் நம்மை சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நம்மை யோசிக்க வைத்து விடும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது, இல்லாத ஒன்றை பார்த்து நீ பயப்படாத, இல்லாத ஒன்ன உன் உள்ளத்துல நினைச்சு அசவோடாக, இல்லாதத உன் உள்ளத்துல நினைச்சு அதை கண்டு அதை உருவமாக்கி பயப்படாத. இல்லாதது இல்லாததாவே இருக்கட்டும், இருக்கிறவராகவே இருக்கிறவர் உனக்கு முன்பாக நின்று உன்னை நடத்த, உன்னோடு பேச அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இல்லாத ஒன்ன பார்த்து, என் சூழ்நிலையினால இல்லாத ஒன்ன பார்த்து நான் பயப்படுற நிலைமை இருக்கக்கூடாது ஆண்டவரே என்கிற ஒரு நிலைமை கர்த்தர் நமக்குள் அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும்போது நம்ம சூழ்நிலை நம்மை பேங்க்ல இருக்கிற அந்த மிச்ச பேலன்ஸையே யோசிக்க வைக்குது. அங்கங்க வியாதி பரவுது அப்படின்னா நமக்கும் அது வந்துருமோ அப்படின்ற ஒரு நிலைமை நமக்குள்ள வந்துருச்சு. திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்தாலே நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன காரணமே இல்லாம காய்ச்சல் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது, கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன் சூழ்நிலையினால் நீ உன்னை பாதிப்புக்குள்ளாக்க இடம் கொடுக்காதே. உன் விசுவாசம் உன்னை விட்டு போவதற்கு இடம் கொடுத்து விடாதே. கர்த்தர், நான் உன்னை அழைத்த தேவன், நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்க முன்னமே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 27வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு பேச ஆரம்பிக்கிறார். இவங்க எல்லாரும் நினைச்சது என்ன, பேய் நினைச்சிட்டாங்க. ஆனா 27வது வசனத்துல பார்க்கிறோம், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு தூரத்திலிருந்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்ன தெரியுமா, ஆண்டவர் நீ நடக்காத ஒண்ண நடக்கும்னு பயப்பட்டா, ஆண்டவர் இந்த காலையில உங்களை கூட்டிட்டு வந்தது எதுக்கு தெரியுமா, ஆண்டவர் அது நடக்காது அப்படி இல்லைன்னு சொல்றதுக்காக கர்த்தர் உங்களை இந்த காலை நேரத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது, நீங்க பயப்படுற மாதிரி இல்ல, கர்த்தர் அதை நன்மையா மாத்திடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது, நீ வீட்டுக்கு போன உடனே அந்த நல்லதை நீ ருசிக்க, அனுபவிக்க, நீ வீட்டுக்கு போகும்போது அது நடக்கவில்லை என்பதை உறுதியிட்டு சொல்ல கர்த்தர் அப்படி செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பேதுருக்கு உடனே தெரிஞ்சிருச்சு, ஓ தூரத்துல இருந்து பேசுறதுக்கு இயேசுநாதர் மாதிரி இருக்கு, நம்ம அப்படி தப்பா நினைச்சிட்டோமே, பேய் நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இவன் நினைத்து ஒருவேளை ஆண்டவரை நோக்கி இவன் பேசுறான். ஆண்டவரே, 28வது வசனத்துல, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். 29 அவரும் வான்னு சொல்லிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு. பேதுருவை நினைக்க போது சுத்தி இருட்டு, தூரத்துல வெள்ளையா ஒரு உருவம், அது இயேசுன்னு இப்ப அறிஞ்ச உடனே இவர் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறார். எப்படி? தூரத்திலே பார்த்தது இயேசுனா, இயேசுவை பார்த்த உடனே காற்றோ கடலோ இருட்டோ நைட்டோ எல்லாம் மறந்து போச்சு. நான் கடல்ல குதிச்சு போறேன். டேய், இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசாசுன்னு பயந்த நீ இப்ப அந்த கடல்ல, இதுதாங்க கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. நீ பயப்படும் நேரத்தில், நீ பொறுமை இழக்கும் நேரத்தில் உனக்கு தேவை ஆண்டவரும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய சத்தமும். ஹல்லேலூயா.
நம்ம பயம் உடனே காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடறோம். முட்டாள்தனமா. பாட்டு கிடையாது. தேவனிடத்தில் போகும். செல்ல தூக்கி ஓரத்துல கடாசிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நீங்க பேசு. கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், வான்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட பொதுவாகவும் பேசுவார். பிள்ளைகளே திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். ஆண்டவர் பொதுவாகவும் பேசுவார். எப்படி? இப்படி சர்ச்சில் வச்சு. ஆனா பேதுரு உடனே என்ன செய்யறான்? ஆண்டவரே நீரே. ஆனால் அவன் பர்சனலைஸ் பண்ணி திரும்பவும் ஆண்டவரோடு பேசுறத பாக்குறோம். சர்ச்சில் பேசுறது மாத்திரம் முக்கியம் இல்ல. நீங்க வீட்டுல போய் திரும்பவும் இந்த வேத பகுதியை தியானிச்சு, ஆண்டவரே நீங்க பர்சனலா எனக்கு கொடுக்கிறது என்னப்பா அப்படின்னு கேட்டா, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு விசேஷித்த அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன? எந்த கடல் உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறதோ, எந்த கடல் உங்களை மூழ்கடிக்க பார்க்கிறதோ, அதே கடலின் மேல் நடக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு அனுபவமாக்குவாராக. பேதுருவை கேட்டா சொல்வான், ஏன்பா இந்த எதிர்காற்று, ஏன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்காற்று எனக்கு வந்தது அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்வாரு, இயேசு செய்ததை நீயும் செய்வதற்காக இந்த எதிர்காற்றை கர்த்தர் உனக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு காற்று, பெருங்காற்று, எதிர்காற்று அப்படின்னு சொன்னா நம்ம உடனே ஐயோ பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு காற்றின் அனுபவத்தில் ஒன்றை நாம் கவனித்தால், பெருங்காற்றின் அனுபவம் ஆண்டவரை புரிந்து கொள்ள வைத்தது. இந்த எதிர்காற்றின் அனுபவம் இயேசு செய்ததை நாமும் செய்வதற்கு உதவி செய்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய நேரத்துல பாருங்களேன், இந்த மாதிரியான சவால் நேரத்துலதான் கர்த்தர் நம்மளை சாதிக்க வைப்பார். ஆமென். சவால் வர்றத பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு இல்லைங்க, இந்த சவால்ல நம்ம சாதிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த சவாலை தேவன் பயன்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கழுக குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கழுகினுடைய முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுமா? கழுகுக்கு புயல்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி? நமக்கு புயல்னா மத்த சிக்கனு, புறா, இந்த மாதிரியான பறவைகள் என்ன செய்யும்? காத்து வேகமா அடிக்கும் போது இது உள்ள போய் ஒளிஞ்சுக்கும், கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். ஆனா இந்த கழுகு என்ன செய்யுமா? இந்த கழுகு புயல் நேரத்தில் இதுவும் அந்த புயலோடு சேர்ந்து உயர்ந்து சுற்றி பறக்க ஆரம்பிப்போம். ஏன்? இந்த கழுகு உயர பறக்கும் போது, உயர பறக்க பறக்க இந்த காற்றின் வேகத்தில் போகும்போது உயர்ந்து போய் இந்த புயல் அளவுக்கு உயர்ந்து போய் அங்கிருந்து செட்டையே அடிக்காமல் அப்படியே, ஏன்னா இந்த புயல்ல அது ஒரு பலனை பெற்றுக் கொள்ளுகிறது. பலனை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்பாக அது செட்டை அடிக்காமலே பறந்து பறந்து கிளைட் பண்ணுவதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, புயல் நேரத்தில் தான், எதிர்காற்று பெருங்காற்றின் நேரத்தில் தான் நீ தெய்வத்தினுடைய பலனை நீ அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய பலன் என்ன என்பதை பரவசப்படும் நேரத்தில் அல்ல, நீ அறியாத ஒரு புயல் உன் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிறது அல்லவா, நீ அறியாத, பார்க்க முடியாத, என்னவென்றே புலப்படாத ஒரு காற்று உன் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த நேரத்தில் தான் தெய்வத்தினுடைய வெளிப்பாட்டையும் பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த குறிப்பிட்ட தலைவலி வரும்போது, எனக்கு அந்த குறிப்பிட்ட போராட்டம் வரும்போது, என் மனசுல எண்ணங்களால பாதிக்கப்பட்டு நான் ஓரமா காதுல ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு படுத்துறேன். ஆண்டவரே, இனி நான் அப்படி படுக்க போகிறதல்ல. அப்படிப்பட்ட போராட்டமும் ஆண்டவரை அலசடிப்படும் போதும், அப்படிப்பட்ட நிலைமை வரும்போதெல்லாம் இனி கர்த்தரில் நான் பலன் கொள்ள தேவனை நான் தேடுவேன். கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீரின் மேல் நடந்த இயேசுவை போல பேதுருவும் தண்ணீரின் மேல் நடந்தான். என்னங்க அது? தண்ணீர்ல நடக்கிறது சும்மாவா? இயேசுலாம் அங்க இருந்து கூப்பிட்டாருன்னு உடனே அந்த தண்ணிய பார்த்தாலே நமக்கு கொலை நடுங்கும். அதுவும் காற்று அடிக்கிற தண்ணீர். ஆனால் பக்கத்திலே போக முடியாது. படகுல இருந்தவனுக்கு கடலின் மேல் நடக்க வேண்டும் என்கிற ஒரு கிரிப் வந்து விட்டது என்றால், இன்றைக்கும் பேதுரு சேவித்த அதே இயேசுவை தான் நாமும் சேவிக்கிறோம். நம்மையும் தண்ணீரின் மேல் எந்த பிரச்சனை உங்களை மூழ்கடிக்க பார்க்குதோ
அந்த பிரச்சனையின் மேல் நடந்து போக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய பலன் நம்மிலே நிறைந்து காணப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய பலத்தினால் நம்மை தொடர்ந்து நடக்க வைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பெருங்காற்று, எதிர்காற்று. இப்ப முதலாவது தியானித்தோமே சுழல் காற்று. இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அந்த படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அந்த காற்றை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். சுழல் காற்று. எப்படி இந்த சுழல் காற்றுனா சுத்தி சுத்தி அடிக்கிற காற்று. எப்படி சுத்தி சுத்தி ஒரு இடத்திலேயே சுத்த விடுற காத்து. நமக்கு வச்சிருக்கிற சேருமிடம் இன்று எங்க இருக்கிறது? எதிரே. அக்கறை என்பது அங்கே. ஆனா அங்க அடிக்கிற காத்த பார்த்தா நம்ம இக்கரைப்படுவோமா என்பதும் மைண்ட்ல இல்லை. நடுக்கடலிலேயே சுற்றி சுற்றி வர வேண்டியதுதான் என்கிற ஒரு மனநிலையில் ஒருவேளை நாம் இருந்து கொண்டிருக்கலாம். நமக்கு அக்கறை சேர்வது என்பது மறந்தே போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்வது, அக்கறை கவனம் மாறி அலைகளின் மேல் தங்கள் கவனம் போய், அலைகள் ஒரு பக்கம் மோதி அடித்துக் கொண்டிருக்க, படகு ஒரு பக்கம் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. சரி, ஒருவேளை காத்து, அதுல அந்த காற்றினால் பாதிக்கப்பட்ட கடல், அந்த கடல்ல இருந்து உள்ள தண்ணி வருது அப்படின்னு சொன்னா, இது ஒன்னொன்னை பார்க்கும் போது இந்த பிரச்சனையினுடைய கொடூரம் இவ்வளவு அதிகமா இருக்கிறதே என்று யோசிக்க, ஒரு பெரிய ஒரு பேரழிவு என் படகை இப்பொழுது தாக்கி கொண்டிருக்கிறதே என்று பயங்கரமான ஒரு வேதனையில் இவர்கள் எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப என்னன்னா, பிரச்சனையினுடைய தீவிரம், படகுக்குள் தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. படகு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் பண்ணி கொண்டிருக்கிறது. வெயிட் ஏறிட்டு இருக்குது. படகுக்குள்ள மனுஷங்க தான் இருக்கணும். இப்போ வெளியில இருக்கிற தண்ணி உள்ள வந்தா என்ன ஆகும்? படகு வேகமாய் மூழ்க ஆரம்பிக்கும். ஏன்னா படகுக்குள்ள ஏற்கனவே வெயிட் இருக்குது. அப்போ படகுக்குள்ள வெயிட் வெளியே இருக்கிற வெயிட்டை விட கம்மியா இருக்கணும். வெளியே இருக்கிற விஷயம் உள்ள வந்துட்டா, உள்ள இருக்கிற விஷயம், படகுனா என்னங்க? படகுனா அது மிதக்கணும். ஆனா இந்த படகு மிதக்க கூடாதுன்னு ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சக்தி போராடி இந்த படகினுடைய தனித்துவத்தையே இழந்து போகிற அளவுக்கு இந்த படகை மூழ்க செய்ய ஒரு சக்தி போராடி கொண்டிருக்கிறது. உன்னை அவமானப்படுத்தவும் உன்னுடைய தனித்துவத்தை அழிக்கவும் நினைக்கிற இந்த கண்ணால் பார்க்க முடியாத சக்தி, சத்துருவின் வல்லமை உன்னை கேவலப்படுத்தணும்னே நினைக்கிறது. உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற, உன்னுடைய தனித்துவத்தை நீ இழந்து ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சக்தி. இருக்க வேண்டியது இப்போது உள்ளே வந்து, வெளியே இருக்க வேண்டியது இப்போ உள்ள வந்துருச்சு. உலகத்தானுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருச்சு. உலகத்தில் இருக்கிற அதே பிரச்சனை தான் என் படகுக்குள்ள, என் படகும் இந்த பிரச்சனையை தான் பேஸ் பண்ணுது. ஆனா இயேசு என் படகுல இருக்கிறாருன்னு சொல்றோம், அவனுக்கு நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருச்சே என்கிற ஒரு எண்ணத்தோடு, போராட்டத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த படகுக்குள் ஒரு விதமான அமைதியின்மை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு நற்செய்தியை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன். என்னவென்றால், படகு எத்தனை அலை மோதினாலும், படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி ஒருவேளை படகு மூழ்கி போகும் தருவாயில் இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒன்று, அந்த படகிலே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா கவனிச்சா நீங்க கர்த்தரை துதிக்காம இருக்க முடியாது. ஆமென். எத்தனை போராட்டம் வேணாலும் வரட்டும், உங்க தனித்துவத்தை நீங்க இழந்து போகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துற ஒன்று, ஓம் படகுல நான் இருக்கிறேன்றத மறந்துடாத. ஹல்லேலூயா. நீர் எங்கள் படகில் உண்டு ஆண்டவரே, நீர் எங்கள் படகில் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தண்ணீர் இருந்தால் என்ன, நீர் எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஆமென். 38வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன்.
வாசிங்க. பாருங்க, அவர்கள் அவரை எழுப்பி, ஒரு பக்கம் காற்று, கவனிங்க, ஒரு பக்கம் காத்து, மற்றொரு பக்கம் இயேசு. இது எப்படி சொல்லலாம்? ஒரு பக்கம் மனுஷீகம், இன்னொரு பக்கம் தெய்வீகம். மனுஷீகம் காற்று இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. தெய்வீகம் அமைதியா இருக்கிறது. என்ன போராட்டம் வந்தாலும் அவர் பாட்டுக்கு இருக்கிறார், சும்மா இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்குனா என்ன செய்வோம் நம்ம? ஒரு கேரே இல்லப்பா, ஒரு கவனமே இல்ல, அக்கறைக்கு போவோம்னு விட்டு அக்கறை எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறார், அப்படிதான் சொல்லுவோம். ஒரு கேரே இல்ல, அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பார். ஆண்டவர் மாதிரி நம்மள என்ன சொல்ல, ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, ஆனா ஆன்லைன்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால விட்டுறேன். நமக்கு அப்படியே வெறுப்பாய் போயிடும். ஆனா அவர் அமைதியா இருக்கிறது பாருங்க, எதுக்கு தெரியுமா? ஏன் நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில அமைதியா இருக்கிறாரா? அவர் பேசினா அவர் செஞ்சு ஆகணும். அதுக்குதான் அவர் நீட்டா பேசுவார். நம்மளுக்கு தெரியுமா, நிறைய பேசுவோம், ஒண்ணுமே செய்ய மாட்டோம். அவர் எப்படின்னா லிமிட்டா பேசுவார், அவருக்கு நமக்கு வித்தியாசம் தான். அதனால அவர் பேச மாட்டாரு, ஒரு வார்த்தை பேசுவார். என்ன பேசினார் பேதுரு? அவன் நீரே ஆனா கண்ணீர் மேல் நடந்து ஒரே ஒரு வார்த்தை பேச, ஒரே ஒரு எழுத்து சொல்ல போனா, ஒரே ஒரு வார்த்தை எடுத்து பாட்டுவா, கவனமாவா, நம்மளால என்ன சொல்லிப்போம், தண்ணி மேல் நடக்கிற, கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்க, சோதனை பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நான் வான்னு சொன்னதுக்கு காரணம், உனக்கு தண்ணீரின் மேல நடக்கிறதுக்கு ஏற்ற கிருபையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இவன் பெரிய வார்த்தையெல்லாம் இல்ல, அந்த வான்ற ஒரு எழுத்து, இந்த வான்ற ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டே தண்ணி மேல என்ன செஞ்சுட்டான், நடந்து வந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு தருவாரா? கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நடக்கிற அனுபவம் கர்த்தர் இனி வரும் நாட்களில் ஒரு புதிய விதத்தில் நமக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் காத்து, இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசு. இயேசு எல்லாரும் கவனிக்கிறது முக்கியமா இருக்கு. இயேசு காற்றை பார்க்கவில்லை, மாறாக சீஷர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா சீஷர்களோ காற்றை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுநாதரை பார்க்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு பக்கம் காத்து, இன்னொரு பக்கம் இயேசு. இயேசு சீஷர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இயேசுதான் சீஷர்களை பார்த்து கேட்டது, ஏன் இப்படி பயந்தீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? இவங்களை பார்க்கிறார். ஆனா இவங்க எதை பார்க்கிறாங்க? காற்றை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு காற்றை பார்க்கவே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. அதைத்தான் பார்க்காம இருந்த உடனே இவங்க உடனே என்ன சொல்றாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று. ஆனால் இயேசுவுக்கு என்ன தெரியுமா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு காற்றும் கடலும் தண்ணி உள்ளே வருவதும் பிரச்சனையே இல்லை. இயேசுவுக்கு பிரச்சனை எல்லாம் நீ ஏன் பயந்தாய் என்பது. நாம் எதை பிரச்சனையாய் பார்க்கிறோமோ அதை இயேசு பிரச்சனையாகவே பார்க்கல. பாருங்க, ஒரு உதாரணம் இந்த சம்பவத்திலே இருக்குது. நாம் கடலை பிரச்சனையாக பார்ப்போம். ஆனால் என்றைக்கு இயேசு வாவென்று கட்டளை கொடுத்தாரோ அதை பிரச்சனையாவே பார்க்காம அதே கடல்லையே நடந்தா பாருங்க பீட்டர். ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒன்று, நான் எதை பார்க்கிறேனோ நீயும் அதை பார்க்க கற்றுக்கொள். நான் எதை பார்க்கவில்லையோ அதை நீ கண்டுகொள்ளாதே, சட்டை பண்ணாதே. நாம் பிரச்சனையே பார்த்து கொண்டிருப்பதினால் பிரச்சனை நம்மை இயேசுவை மறக்க வைக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா,
நீ பிரச்சனைய பார்க்காத. காற்றும் கடலும் அப்படித்தான் கொந்தளிக்கும், தண்ணியா உள்ள வரத்தான் செய்யும். இதன் மேல் நீ கவனத்தை செலுத்தாது. இது எல்லாவற்றையும் படைத்த ஒருவர் உன் படகில் இருக்கிறாரானால் அந்த படைத்த ஆண்டவரை நீ பார்த்தால் இவைகள் எல்லாம் ஒன்றுமே அல்ல. இவன் இந்த காற்றையும் கடலையும் பார்த்து மண்டையை பிச்சுக்கிறானுங்க. ஏ பேதுரு, போட்டை இந்த பக்கம் வள, ஜான் இந்த பக்கம் பிடி, பீட்டர் இந்த பக்கம் வா, எல்லாம் சேர்ந்து படக அமைதிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இயேசுவோ எழுந்து இவ்வளவு நேரம் போராடினாங்களே, அசிங்கப்படுத்துற மாதிரி இயேசு என்ன பண்ணார்? இறையாது அமைதலா இருந்தார், எல்லாம் அமைதியாச்சு. இதுக்காகவா இவ்வளவு நேரம் மண்டையை பிச்சுக்கிட்டோம்? நம்மளையும் சில நேரத்தில் இப்படித்தான் அசிங்கப்படுத்து வராங்க. எந்த பிரச்சனை இப்படி வருவாங்களோ, 4 பேரை கூட்டிட்டு வருவாங்களோ, இத்தனை பேர் வந்து நம்ம மிரட்டுறாங்களோ, இப்படி சத்தம் போடுறாங்களோ, இப்படி ஜெபம் பண்ண விட மாட்டேங்கிறாங்களோ, இப்படி கோபம் வர்றாங்களோ, பிரச்சனையா வந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆள் நல்லா சிரிச்சுட்டே வருவாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மிடத்தில் கற்றுக் கொடுக்கிற ஒன்று, நீ என்னை பார்த்து காற்றை பார்க்க கற்றுக்கொள். காற்றை பார்த்து என்னை பார்க்காதே. காற்றை பார்த்து நீ என்னை பார்த்தால் காற்றின் வேகத்தில் என்னை நீ மறந்து விடுவாய். என்னை பார்த்து நீ காற்றை பார்த்தால் நான் செய்ய வேண்டியதை தானும் செய்வான், என்னிலும் என்னை விசுவாசிக்கிறவன், என்ன போட்டிருக்கு பைபிள்ல? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னிலும் அதிகமா செய்வான். ஆண்டவர் இயேசு தாவாயால சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நீ ஏன் பயந்தாய், உனக்குள் ஏன் விசுவாசம் இல்லாமற் போனது என்றால், தேவன் எதிர்பார்த்த ஒன்று, நான் உன் படகில் இருக்கிறேன் என்றால் நான் எழுந்து அதட்ட வேண்டும் அல்ல, நீ என் நாமத்தினாலே ஒன்றை செய்ய உனக்கு நான் வல்லமை கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறேன். நான் எழுந்து ஒன்றை அதட்டி அமைதிப்படுத்த வேண்டும் என்றல்ல, என் நாமத்தினாலே நீ செய்வாயானால் நீயே காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றீங்க? பிரச்சனை அப்படியே எடுத்துட்டு வந்து ஆண்டவர் பாதத்துல உட்கார்றோம். சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் ஆறுங்க. ஆனா போகும்போது திரும்பவும் அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதையே என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, நீ வந்து என் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு நான் பெற்றுக்கொள்வதை நீ எடுத்துக்கொண்டு போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போக விரும்புகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று, நீ காற்றை, கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அதை பார்க்க முடியவில்லை என்றால் அதை பார்க்க முடியாததாகவே வைத்துக்கொள். அதற்கு ஒரு அடையாளம் போட்டு, அதற்கு ஒரு வரைபடம் ஒன்றை போட்டு, அதை பார்த்து பயந்து பயந்து நிற்கிற நிலைமை இல்லாமல், ஆண்டவர் அந்த பயத்தின் ஆவி நம்மை விட்டு வெளியேற, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுவே. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம தான் பிரச்சனை. நமக்கு காற்றும் கடலும் பிரச்சனை, ஆண்டவருக்கு பிரச்சனை. ஆண்டவரே காற்றை பாருங்க, காற்றை பாருங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன? நேற்று மாலையும் இதை சொன்னேன் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மையே பார்த்துக்கிட்டாருன்னா ஆண்டவருக்கு பிரச்சனைக்கு பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனை தான் நமக்கு, ஆனா அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நீ ஏன் பயப்பட்ட, உனக்குள்ளே ஏன் விசுவாசம் இல்லாமல் போனது என்றால் நீ பயப்படாமல் அதை பார். அது உனக்கு பிள்ளையாக ஒரு குட்டி நாயை போல மாற கர்த்தர் உதவி செய்வார். குட்டி நாயை பார்த்திருக்கீங்களா? நம்மள பார்த்துருக்கோம்ல. குட்டி நாய் எப்படி வரும்? சிங்கம் மாதிரியா வரும், சீறிக்கிட்டு. குட்டி நாய் எப்படி வாலாட்டிக்கிட்டு, அது பார்த்தா நமக்கு ஒரு பயமே இருக்காது. அதுக்கு காலை விட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம்? விளையாண்டுட்டு இருப்போம். இன்னும் சில பேர் அந்த குட்டி நாய் வாய்க்குள்ள எல்லாம் விரல விட்டு என்ன செஞ்சுட்டு இருப்போம்? விளையாண்டு இருப்போம். ஏன்னா கர்த்தர் அப்படி மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அவன் ஏசா எப்படி வந்தான்? யாக்கோபை கொல்றதுக்கு எப்படி வந்தான்? 400 பேரோட வந்தான். எதுக்கு? உறவு கொண்டாட வந்தானா? இல்லை, மொத்தமாக சூறையாடுவதற்கு வந்தான். ஆனால் அதே ஏசாவை
கர்த்தர் கிரியை செய்து அவனை ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்தவனை வாலை ஆட்டி கொண்டு வருகிற ஒரு குட்டி நாயை போல கர்த்தர் மாட்டி விட்டார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சில பேரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் நீ பயப்பட்ட? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? நான் உன் படகில் இருந்த போதே நீ ஏன் பயந்தாய் என்பது கர்த்தர் வைக்கும் கேள்வி. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னன்னா, ஆண்டவரே, நீர் உம்மை நான் மறந்து விட்டு நான் பிரச்சனையை நினைத்தபடியால் பயந்து போனேன், என்னை மன்னியும் என்று கேட்டால் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை விசுவாசத்தில் நிறைத்து அக்கறைப்படுத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. 41வது வசனத்துல இயேசு செய்த பல அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுவது மாத்திரமல்ல, நாங்கள் ஒருவருக்கொருவர் விசுவாசிக்கத்தக்க தூண்டும் கருவிகளாய் இருக்க தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். ஆமென். எனக்குள்ள இப்படி ஒரு கற்பனை, ஒருவேளை இது இருக்கலாம் நான் நம்புறேன். ஒருவேளை பேதுரு போட்ல இருந்து குதிச்சிட்டாரு. குதிச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறார், தண்ணி மேல நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது இயேசு கையெட்டி தூக்கி விடுற அந்த தூரத்துக்கு வந்த போது டப்புன்னு என்ன செய்தார்? உள்ள போயிட்டாரு. கை பிடிச்சு தூக்க வேண்டியதாயிடுச்சு. இயேசு தூக்கி விட்டார். இத பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் பார்த்துட்டே இருக்கு. மத்த 11 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர் மாத்திரம் வெற்றியா ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்திருந்தா, மூழ்காம போய் சேர்ந்திருந்தா, அடுத்து இருக்கிற 11 பேர் என்ன செய்யுமா? பீட்டர் போயிட்டாரியா? ஜீசஸ் ஜீசஸ் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். இல்லாட்டி அவர்கிட்ட சொன்னீங்கல்ல, நானும் வந்துடுறேன். நம்ம விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? மத்தவன் அந்த விசுவாசத்தை பார்த்து கற்றுக்கொள்ற அளவு இருக்குதா? இல்ல நீயே ஒரு பயந்தாங்குழியா இருக்கிறியா? புருஷன் மனைவி 2 பேர் பேசிக்கிறீங்க. ஒரு ஆள் பயந்துட்டா, ஐயோ பாதீங்க. ஒரு ஆள் பயந்தா இன்னொரு ஆள் விசுவாசத்துல தூக்கி விடுற ஆளா இருக்கணும். எப்படி நம்ம உங்க வீட்டுல ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா உங்க வாயில இருந்து புறப்படுற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நம்முடைய விசுவாசம் பிறருக்கு முன் உதாரணமா இருக்கட்டும். நம்முடைய விசுவாசம் மற்றொருவரையும் அந்த விசுவாசத்துக்குள் நடத்துவதாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எழுந்தார், காற்றும் கடலும் அமைதியாயிடும். உங்களை பார்த்து கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டவங்க உங்களுக்குலாம் அசிங்கமாயிருச்சு. அந்த படகுக்குள்ள எப்படி இருந்தது தெரியுமா? 39வது வசனத்திலே பார்க்கிறோம், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எப்படி 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 அமைதல்? இந்த படகு கிளம்பும் போது எப்படி கிளம்புச்சு? நான் என்ன சொன்னேன்? யாராவது சொல்றாங்க என்னம்மா? இந்த படகு, நானே சொல்றேன், இந்த படகு கிளம்பும் போது எப்படி கிளம்புச்சு தெரியுமா? ஒரு விதமான திருப்தியோடு, ஒரு பெரிய ஊழியத்தை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு, திருப்தியோடு, சந்தோஷத்தோடு கிளம்புச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துல கெட்டு போனாலும் அந்த சந்தோஷத்தை திரும்பவுமா கர்த்தர் அந்த படகு கொடுத்து, இப்ப அமைதல் இல்ல, இயேசு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். ஆனால் இந்த படகுக்குள்ளே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில அமைதியா, திருப்தியா உங்க பிரயாணத்தை துவக்கி இருக்கலாம். நடுவுல அடித்த பெருங்காற்று, நடுவுல அடித்த எதிர்காற்று, நடுவுல தாக்கின சுழல் காற்று உங்களை சுற்ற வைத்து ஒரு வழி செய்திருக்கலாம். ஆண்டவர் திரும்ப சொல்றது என்னன்னா, நீ அமைதல் என்று ஒன்றை துவக்கி நடுவில் குழப்பங்கள் வந்து நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு மிகுந்த அமைதல் என்று ஒன்றை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒருவேளை நீங்க துவக்கிருக்கலாம். துவக்கின போது ரொம்ப சந்தோஷம், பரவச உணர்வு. ஆனால் அடுத்தடுத்து அடிக்கிற காற்றினால் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம்.
இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமா காற்று வீசும். உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும், உங்களை வேதனைப்பட வைக்கும். துரோகங்கள் உங்களுக்கு விரோதமாய் இழைக்கப்படும், உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்யப்படும். ஆனால் ஒன்றை நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட போது எப்படி அமைதல் இருந்ததோ, மிகுந்த அமைதல் என்று ஒன்றை ஆண்டவர் இந்த உலகத்திலும் வைத்திருக்கிறார், பரலோகத்திலும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அமைதல் வேணுமா? இந்த உலகத்தில் உண்டு. மிகுந்த அமைதல் வேண்டுமா? இந்த உலகத்திலும் உண்டு. அதே நேரத்தில் நாம் கண்ணை மூடுறோம் பாருங்க, அதுக்கப்புறம் காற்றும் இல்ல, கடல் கொந்தளிப்பும் இல்ல, அங்கே ஒரு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த அமைதல் ஒன்று உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை எப்படி தெரியுமா? அமைதல், காற்று, மிகுந்த அமைதல், அடுத்து அடுத்து பயமா இருக்குல்ல, காத்து வேணாம் பாஸ்டர் அப்படிதான் சொல்றீங்க, ஆனா உண்டு. ஏன்னா இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும், அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு. இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை. நமக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள வாழ்க்கை தான் இந்த உலகத்துல. ஆனா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கண்ணம் மூடும் போது கர்த்தர் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை, நிரந்தரமான சமாதானத்தை, நிம்மதியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு நாளும் நம்ம சமமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க கூடாது. ஆண்டவர் கையை பிடிச்சு நடக்கும் போது சில நேரத்துல ஆண்டவர் கை நம்மை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியா கொண்டு போகலாம். சில நேரத்தில் நம்மை அமர்ந்த தண்ணீரின் வழியாக கொண்டு போகலாம், உள்ளுள்ள இடங்களின் வழியாக கொண்டு போகலாம். ஆனா ஒண்ணு, எங்கள் மேய்ப்பர் அவர் இருக்கிறார், அவர் எங்களை நடத்துகிறார். அப்படின்னு அவர் நடக்க நடக்க, அவர் முன்னாடி அவர் கூட நடக்கும் போது பின்னாடி நன்மையும் தீமையும், நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி முன்னும் பின்னுமாய் நாம் நடக்க 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 முடிவிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும், எப்படி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். ஒருவேளை நிலைச்சிருக்கிற அனுபவம் நமக்கு வேணும்னா ஆண்டவர் உயர்ந்து தாழ்ந்து உயர்ந்து தாழ்ந்து இப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஆமென். அல்லேலூயா. காற்று வேணான்னு சொல்லாதீங்க. அந்த காற்றின் மத்தியிலே நான் தேவனை புரிந்து கொண்ட ஆளா இருக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் சந்தோஷமா அப்படியே ஆயிரமா சம்பளத்தை வாங்கி சந்தோஷமா இருந்தோம்ல, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், எல்லாம் இருந்தோம்ல. ஒரு டெஸ்ட் வரும்போதுதான் அது எல்லாத்திலையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த டெஸ்ட்ல தான் நம்ம யாருன்றது ப்ரூவ் ஆகுது. என்ன சொல்றீங்க? டெஸ்ட் இல்லாமலா போயிரும்? காற்று ஏன் வீசுகிறது? ஏன் எதிர்காற்ற கர்த்தர் அனுமதிக்கிறார்? அப்படின்னா இயேசு செய்தது போல அப்பதான் நீ செய்ய முடியும். இயேசு நடந்தது போல அப்பொழுதுதான் நீ தண்ணீரின் மேல் நடக்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்மை சாதிக்க வைப்பார். தேவன் நம்மை சாட்சியாக்குவார். ஆமென். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும்.
எத்தனை கேள்வியோடு இந்த இடத்திலே வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை தேவன் வைத்திருக்கிறார். எதிர்காற்றா இருந்தாலும் சரி, பெருங்காற்றா இருந்தாலும் சரி, சுழல் காற்றா இருந்தாலும் சரி, இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு உன்னோடு உண்டு. இயேசு உன் படகில் இருக்கிறார். உன் படகு மூழ்கி போகாது. உன் படகு அக்கறைப்படும். உன் படகு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகும். ஏனென்றால் படகு தன்னிச்சையாய் கிளம்பவில்லை. இந்த படகின் பிரயாணத்தை துவக்கிறவர் ஆண்டவர் இயேசு. இயேசு இயேசு கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரை பற்றிக்கொள், கர்த்தரை பற்றிக்கொள். ஆண்டவரை மறந்து விடாதே. உன் பிரச்சனை உன்னை இயேசுவின் பக்கமாய் திருப்புவதாக. பிரச்சனையே நினைத்து 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 சோர்ந்து போய்விட வேண்டாம். பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் படகில் இருக்கிறார். பிரச்சனை இருக்கிறது, ஆனால் பிரச்சனை இருக்கிறது உண்மை. படகுக்குள் தண்ணீர் வந்தது உண்மை. ஆனால் அதை விட உண்மை, இயேசு படகிலே இருக்கிறார். இயேசு இந்த ஊழியத்திலே இருக்கிறார். இயேசு இந்த குடும்பத்திலே இருக்கிறார். படகு மூழ்கி போகாது. சில நேரம் நாம தற்காலிகமான சில தீர்மானங்களை எடுத்து அதை செய்ய ஆரம்பிப்போம். என்ன தெரியுமா? குறிப்பா தண்ணியை எடுத்து அள்ளி வெளியில ஊத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தற்காலிகமான தீர்வுகளை நம்ம தேடுவோம். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுவோம், இல்ல ஆண்டவரே, எனக்கு வந்த பிரச்சனை பெரியதுதான், ஆனால் தற்காலிகமான தீர்வுகளை நான் தேடி போக மாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? நீ உன் படகுல தண்ணி வந்துருச்சுன்னா அந்த தண்ணி அள்ளி ஊத்துறதுல நிக்காத. மாறா இயேசுவை மையப்படுத்தி ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிற காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணு. ஹalleluya. இயேசு தண்ணி எடுத்து ஊத்த சொல்லல. இயேசு இந்த பிரச்சனையின் வேர் எங்கே இருக்கிறதோ அங்க கை வச்சதை பார்க்கிறோம். தண்ணி உள்ள வந்ததுக்கு காரணம் என்ன? காற்று. கடல் கொந்தளிக்கிறதுக்கு காரணம் என்ன? காற்று. ஆண்டவர் காற்றை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. ஹalleluya. ஆமென். Jesus will deal with the root of your problem. Jesus will deal with the problem that is there behind. பின்னால் இருக்கிற பிரச்சனை. பிரச்சனை தான் உங்களுக்கு பெருசா தெரியுது, ஆனா ஆண்டவர் பிரச்சனையின் வேரிலே கர்த்தர் கையை வைக்க விரும்புகிறார். பிரச்சனையினுடைய காரணம் எங்கே இருந்து வருகிறதோ கர்த்தர் அங்கே கை வைப்பார். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. எல்லாரும் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரினோடு கூட ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் பாதத்தில் இறக்கி வைப்போமாக. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில வாங்கப்பா, நீங்க ஆமென் என் குடும்பத்திலே வாங்கப்பான்னு சொல்லுங்க எல்லாரும். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. பலத்த காற்று நம்முடைய வாழ்க்கையில அடிக்கலாம். எதிர்காற்று ஆமென். ஸ்தோத்திரம் அடிக்கலாம். ஓ ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, நான் உம்மையே சார்ந்திருப்பேன் சொல்லி எல்லாரும் ஆமென். ஹalleluya. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அமே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என்
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் சபையிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நீங்க வந்து அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சுழல் காற்று அடித்தாலும், பலத்த காற்று அடித்தாலும், எதிர் காற்று அடித்தாலும் நீங்க அதை மாற்றுவதற்கு தேவன் நடவடிக்கையாக நல்கிறோம். வாக்கினால் நீங்களே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திரு. ஆமே, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார் என்று சொல்லுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஆண்டவரே நீ முன்னின்று எங்கள் வாழ்க்கையில் வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். சில அறிவிப்புகளை அறிவிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல